ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. உளுந்து பருப்பு இந்த கப்பில் ஒரு கப் போட்டுக்கலாங்க. லைட்டாக வறுத்துக்கலாங்க. உளுந்து பருப்பு வறுத்துட்டே இருக்கும்போது லைட்டாக ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ உளுந்த பருப்பு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்துச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. அதே பேனில் கடலைப்பருப்பு ஒரு கப் சேர்த்துக்கலாங்க. இதையும் லைட்டாக இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக ஸ்மெல் வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போது வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ எள்ளு போட்டோன்னே லைட்டாக வெடித்தா மட்டும் போதுங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இட்லி பொடி இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2-3 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. இது 2 நிமிஷம் லைட்டாக பரட்டிட்டு இதே அதில் சேர்த்துக்கலாங்க. ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப வாசனையாகவும் இட்லி பொடி ரொம்ப சூப்பராகவும் வருங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்கலாங்க. இப்போ இட்லி பொடிக்கு தேவையான பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளோட இட்லி பொடி இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இட்லி பொடி நம்ம அரைக்கும் போது எப்போதுமே ரொம்ப நேகாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணுங்க. அப்போ தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அந்த இட்லி பொடியை நம்ம லைட்டாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இட்லி பொடி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.